அனைவருக்கும் வணக்கம். 4/7/2026 அதாவது ஜூலை 4 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி அப்படின்னாலே வராகி அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அன்னைக்கு சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால நம்ம விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. 2 பேரோட அனுக்கிரகம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். நம்மளோட கஷ்டங்கள் குறையறதுக்கும் வறுமை குறையறதுக்கும் கடன் சுமையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கும் வந்த நோய் நொடிகள் சீக்கிரமாக நமக்கு தீர்றதுக்கும் இந்த வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்குங்க நமக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் மற்றும் குறிப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஞ்சமி திதி அதாவது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி மாதத்தில் 2 பஞ்சமி வரும். அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது இந்த வராகி அம்மன் வழிபாடு, வராகி அம்மனை நம்ம வழிபடுறதுக்கும் அவங்கக்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை வைக்கிறதுக்கும் மிகச்சிறந்த ஒரு நாள். ஏங்க தேய்பிறை பஞ்சமி மட்டும்தான் சிறந்ததா, வளர்பிறை பஞ்சமி சிறந்தது இல்லையா அப்படின்னா 2க்குமே பவர் ஜாஸ்தி தாங்க. இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. நம்ம அன்னைக்கு வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் கண்டிப்பாக விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அந்த வழிபாடை செய்யணும். இந்த பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 11 மணி போல் தாங்க வருது. அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11 மணி வரைக்கும் அந்த பஞ்சமி திதி இருக்குது. நம்ம இந்த 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இரவு தான் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யணுங்க. ஆலயத்திற்கு செல்ல முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஆலயத்திற்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. ஆலயத்திற்கு போக முடியலைன்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. என்ன உங்களால் நெய்வேத்தியம் முடியுதோ கண்டிப்பாக அந்த நெய்வேத்தியத்தை அன்றைக்கி வச்சு உங்களோட வழிபாடுகளை வைங்க. அதே போல் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, அன்றைய பொழுதில் இந்த பஞ்சமி நாளில் நம்ம கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. ஒரு சின்ன தாம்பாள தட்டு எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக கற்பூரவள்ளி இலையை, அது 3 இலைகளாக இருக்கட்டும், 5 இலைகளாக இருக்கட்டும், 7 இலைகளாக இருக்கட்டும், அதுபோல் ஒற்றைப்படைகளாக வர்ற மாதிரி அந்த இலைகளை பரப்பி வச்சு அது மேலே உங்களால் எந்த தீபம் போட முடியுதோ, நெய் தீபம் இருந்தால் நெய் தீபம் போடுங்க. இல்லைன்னா நான் நல்லெண்ணெய் விளக்கு தான் போடுவேன், நல்லெண்ணெய் தீபம் தான் என்னால் போட முடியும்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அதனால் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ அது மேலே ஒரு சின்ன அகல் விளக்கில் ஏற்றி வைங்க. நீங்கள் நான் ஏற்கனவே காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிருக்கேன், துணை விளக்கு ஏற்றிருக்கேன், இதை ஏற்றலாமான்னா கண்டிப்பாக இந்த விளக்கு தனி தாங்க. இதை நீங்கள் தனியாக அன்றைய தினத்தில் ஏற்றுறது மிக மிக விசேஷம். அதுவும் இந்த கற்பூரவள்ளி இலை மேலே இன்றைய தினத்தில் நம்ம ஏற்றுறது வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. அந்த கற்பூரவள்ளி இலை மேலே இந்த தீபத்தை ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி விட்டுருங்க. அன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ஏற்றுங்க. இந்த பச்சை கற்பூரத்தை அன்றைக்கி நம்ம போடுறதுனால விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு அன்றைக்கி சேர்ந்து கிடைக்குங்க. பொன் பொருள் சேரும், நிறைய பண வரவு வருங்க. அதனால் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க. அதுவும் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம உள்ளே போட்டு இந்த தீபத்தை ஏற்றுறதுனால நல்ல ஒரு பண வரவு இருக்கும். தொழில் நிலை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். சம்பள உயர்வு கிடைக்குங்க. கண்டிப்பாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். நம்ம வேண்டுதல்கள் அதாவது முக்கியமான கோரிக்கைகள் அந்த நாள் நம்ம வச்சு அந்த வேண்டுதல் வேண்டும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். அதனால தான் அந்த பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டு நம்ம ஏற்ற சொல்கிறதுங்க. இதை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றிடுங்க. ஆலயத்திற்கு போக முடிஞ்சதுன்னா ஆலயத்தில் போய் நான் இது மாதிரி தீபம் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கற்பூரவள்ளி இலைகளை பரப்பி அது மேலே ஒரு தீபம் நீங்கள் போட்டுட்டு வரலாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி போகிறதுக்கும் அதாவது எதிர்மறை ஆற்றல்லாம் விலகிறதுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நல்ல சக்திகள் நம்மளை நோக்கி வர்றதுக்கும் என்ன செய்யணும் அன்றைய தினத்தில், அதாவது இதை நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு கற்பூரவள்ளி இலையை வச்சுருங்க. அது மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுருங்க. நான் இதை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன். கூடவே அதில் ஒரு 3 மிளகு போட்டுருங்க. போட்டு அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி விட்டுருங்க. ஏற்றி விட்டுட்டு ஹாலில் வச்சுட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் அதை சுற்றி உட்காந்துக்கலாங்க. அதுக்கு பிறகு அதை அப்படியே நீங்கள் அந்த அகல் விளக்கு சுடும். அதனால் ஒரு தாம்பாள தட்டில் வச்சுக்குங்க. வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்
எல்லா இடத்துலையும் காமிச்சிருங்க. ரூமில், பீரோ, கட்டிலுக்கு அடியில், கிச்சனில் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகள்லையும் அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சிருங்க. அதாவது தாம்பாளத்தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் ஒரு கற்பூரவள்ளி இலை, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு 3 மிளகு போட்டு ஏற்றி விட்டுட்டு ஹாலில் எல்லாரும், குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் உட்காந்து அந்த தீபம் வந்து அந்த மிளகு வந்து எரியும் பொழுது ஒரு புகை வருங்க. அந்த புகை பார்த்திங்கனாக்கா நல்லதை ஈர்த்து கொடுக்கக்கூடியதும், கெட்ட சக்திகள் நம்ம மேலே கெட்ட சக்திகள் துர்சக்திகள் இருந்தால் கூட அதெல்லாம் வெளியில் போயிடும். அதனால தான் அதை சுற்றி எல்லோரும் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறது. உட்காந்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே பார்த்தாலும் காமிச்சிருங்க. காமிச்சிட்டு அப்படியே வாசலில் கொண்டு போய் அந்த அகல் விளக்கை வச்சுருங்க. அதை நீங்கள் காலையில் சுத்தப்படுத்தி அந்த அகல் விளக்கை எடுத்துக்கலாம். அப்படியே கொண்டு போய் வாசலில் வச்சுருங்க. அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமியில் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்கிறதுனால நல்ல சக்திகள் நமக்கு தேடி வருங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும், சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும், ஏதாவது குழந்தைகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து நோய் நொடிகள் போகவே போகாது, இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செய்யும், உடம்பு என்னமோ படுத்துதும்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். கண் திருஷ்டிகள் இருந்தாலும் அது மாதிரி இருக்கும், தீய வினைகள் இருந்தாலும் அது மாதிரி இருக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அது மாதிரி இருக்கும். அது எல்லாமும் வீட்டை விட்டு போகிறதுக்கும் நம்மளை விட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளை தேடி வர்றதுக்கும் இந்த வழிபாட்டு முறையை இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வராகி தாயோட அருளால் நீங்கள் கேட்ட அத்தனை வரங்களும் இந்த பஞ்சமி தேதியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.